சுத்தமா தண்ணியே வர்றது இல்லைங்க. நாங்க தோட்டமா போய் தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்ங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பெத்தம்பட்டி கிராமத்தில் தனிநபர் ஒருவரால் விதிகளை மீறி அமைக்கப்பட்ட ஆழ்குழாய் கிணற்றால் 200 குடும்பங்களுக்கான குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 நாட்களாக குடிநீர் கிடைக்காமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பெத்தம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட 150 அடி ஆழ ஆழ்குழாய் கிணறு மூலம் சுமார் 200 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த கிட்டுசாமி என்பவர் பொது குடிநீர் கிணற்றிலிருந்து 15 அடி தூரத்தில் சுமார் 1500 அடி ஆழத்திற்கு ஒரு புதிய ஆழ்குழாய் கிணற்றை அமைத்துள்ளார். விவசாய கிணறுகள் பொது குடிநீர் விநியோக கிணற்றிலிருந்து 100 மீட்டருக்கு அப்பால் தான் அமைக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை இருக்கும் போது இந்த விதிமுறை அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக பொது கிணற்றிலிருந்த நிலத்தடி நீர் வற்றி கிட்டுசாமியின் கிணற்றுக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கிராம மக்களுக்கு கடந்த 15 நாட்களாக குடிநீர் கிடைக்கவில்லை. போர் பக்கத்துல ஓட்டிங்க, அங்கே தண்ணி போயிருச்சுங்க. எங்களுக்கு சுத்தமா தண்ணியே வர்றது இல்லைங்க. நாங்க தோட்டமா போய் தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்ங்க. கிராம மக்களின் பிரதிநிதிகள் ஜூன் 12ஆம் தேதி தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மனிதவள வேளாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் கோட்டாட்சியர் பெலிக்ஸ் ராஜா ஆகியோரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். தனிநபர் ஒருவரின் விதிமீறிய செயலால் 1000க்கும் மேற்பட்டோர் குடிநீரின்றி தவித்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். கிட்டுசாமி என்பவர் இந்த நீரை தனது தோட்டம், வயல்கள் மற்றும் தோப்புகளுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டனர். மாவட்ட நிர்வாகம், கோட்டாட்சியர் மற்றும் தாராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் உடனடியாக தலையிட்டு எந்தவித முன் அனுமதியும் பெறாமல் விதிகளை மீறி தோண்டப்பட்ட ஆழ்குழாய் கிணற்றுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தங்கள் கிராமத்திற்கு தடையற்ற குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளுக்கு பதிலளித்த அமைச்சர் கயல்விழி, கிராம மக்களின் பிரச்சினை உடனடியாக மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அதுவரை கிராமத்தினர் அமைதி காக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் கடந்த 15 நாட்களாக குடிநீரின்றி அவதிப்படும் கிராம மக்களுக்கு உடனடியாக லாரி மூலம் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கிராம மக்களின் கோரிக்கை குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பேசிவிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர்.